நம்ம இந்த வீடியோல அடை தோசை எப்படி டேஸ்டியா செய்யலாம்னு பார்க்கலாம். அடை தோசை செய்யறதுக்குரிய தானியங்கள் என்னன்னா பட்டாணி, பச்சரிசி, உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு. இந்த 5 இன்கிரீடியன்ஸும் நான் எடுத்திருக்கேன். இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கழுகிட்டு தண்ணி சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும் சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அடை தோசைக்குரிய மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஊற வைக்க தேவையில்ல, உடனடியாகவே சுட்டுடலாம். உங்களுக்கு வேணுங்கிற பதத்தில் நம்ம அடை தோசை செஞ்சுக்கலாம். திக்கா வேணுங்கிறவங்க திக்கா செஞ்சுக்கலாம். மெல்லிசா வேணுங்கிறவங்க நல்லா விரிச்சு விட்டு செஞ்சுக்கலாம். அடை தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்கும். நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆற வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.